ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கோம். டைம் பார்த்தீங்க அப்படின்னா 5:48 ஆகுதுங்க. ஸோ இன்றைக்கி காலையில் கிச்சன் இப்படி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஏன் சீக்கிரமாக எழுந்துச்சிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, 2 பசங்களையும் ஸ்கூல் அனுப்புறதுக்கு நான் ஒரு ஆள் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சாதாங்க வேலை சீக்கிரம் நடக்குது. இல்லை அப்படின்னா வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ கடன்னு ஃபாஸ்ட்டாக கிளம்பணும். அவங்கள அந்த கோவத்தில் அவங்கள்ட்ட ஏதாவது திட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இப்போல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்யணும், லஞ்சும் செய்யணும். ஸோ 2மே இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, வேஃபில் தான் செய்ய போகிறேன். வேஃபில் செய்கிறதுக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஸோ நான் வந்து மினி வேஃபில் மேக்கர் வச்சுருக்கேங்க. ஸோ அதில் தான் செய்ய போகிறேன். ஸோ பனானாவை இப்போ நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாங்க. இதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வாழைப்பழம், முட்டை, நீங்கள் வேணும்னா மைதா மாவில் கூட பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து கோதுமை மாவும் ஆல்மண்ட் ஃப்ளவர் மாவும் வச்சு தான் செய்ய போகிறேன். ஸோ வாழைப்பழத்தை நல்லா கட்டி இல்லாமல் ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், மசிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா பழுத்த வாழைப்பழமாக இருந்துருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதே மெத்தடில் ஒரு வேளை உங்கள்கிட்ட வேஃபில் மேக்கர் இல்லை அப்படின்னா, நீங்கள் தோசைக்கல்லில் கூட அந்த மாவை ஊற்றி எடுக்கலாம். பேன் கேக் மாதிரி. நார்மல் பேன் கேக்கை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்மண்ட் ஃப்ளார் போடுறதுனால. ஸோ நீங்கள் அது மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ மசிக்கும் போது மட்டும் நல்லா பார்த்து கட்டி இல்லாமல் மசித்து எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா சாப்பிடும்போது கொஞ்சம் குழன்னு வாயில் வந்து கிடைக்கும். ஸோ அது பசங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காக தான் நல்லா மசித்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மசித்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாங்க. முட்டையும் வாழைப்பழத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நமக்கு பட்டர் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை வந்து உருக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ இந்த வாழைப்பழத்தையும் முட்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். இது மேக்ஸிமம் இதை செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10 நிமிஷம் தாங்க ஆகும். சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்மளோட பட்டர் வந்து இந்த அளவுக்கு மெல்ட் ஆகிருக்கணும். இப்போ அதை எடுத்து ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 கப்லேருந்து 3/4 கப்பு கிட்டத்தட்ட இருக்கிற அளவுக்கு நான் வந்து வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். இப்போ நான் எடுக்கிற அளவு வந்து 2 குழந்தைங்க, ஒரு பெரியவங்க சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ அதே அளவுக்கு ஆல்மண்ட் ஃப்ளார் சேர்த்துக்கலாம். நான் மோஸ்ட்லி இந்த ஆல்மண்ட் ஃப்ளார் வந்து இதுக்கு மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவேன். அதனால் ஒரு பேக்கெட் வந்து கொட்டி வைக்க மாட்டேன். இதிலேயே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். பெருசாக வேறு எதுவும் கேக் அந்த மாதிரி எதுவும் இப்போ செய்கிறதே இல்லை. அதனால் செஞ்சேன் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இப்போ இதில் நல்லா அந்த பட்டர் உருக்கணும் இல்லையா, அதில் கொஞ்சம் வேறு ஒட்டிகிட்ருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பால் நல்லா ஊற்றி இப்போ கலந்து எடுத்துக்கலாம். இதோட பதம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. தோசை மாவு பதத்துக்கு கிடையாது. இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பால் தான் இதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாகவே சேர்க்கணும். இது ஒரு கம்ப்ளீட் ஹெல்தி. இதை யோசிச்சு பாருங்கள். நம்மளோட வீட் ஃப்ளார் போட்டிருக்கோம், ஆல்மண்ட் ஃப்ளார் போட்டிருக்கோம், முட்டை போட்டிருக்கோம், பட்டர் போட்டிருக்கோம், பனானா போட்டிருக்கோம், எக்கு போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே ஹெல்தி தான். இதில் எதுவுமே ஜங்க்கு கிடையாது. ஸோ உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. பசங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதில் நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். பசங்களோட தட்டு கண்டிப்பாக மிச்சம் ஆகவே ஆகாதுங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் இந்த மேஜிக் நடந்திருக்கு. வேறு எது சாப்பிட்டாலும் உப்பு, காரம் எது கொடுத்தாலும் அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதுவும் தேன் வந்து இப்போ குளிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்றதுனால நான் இதை தேன் ஊற்றி தான் கொடுத்தேன். மேப்பிள் சிரப்பை விட நீங்கள் தேன் ஊற்றியே கொடுத்துக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட மேப்பிள் சிரப்பு இருக்குது அப்படின்னா அதே போட்டு கொடுங்க. இப்போ என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து தேன் போட்டு கொடுக்குறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாமல். ஸோ மாவு அதெல்லாம் எதுவும் கட்டிப்படாது. நீங்கள் வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா அதுவே போதும். ஒரு வேளை உங்கள்கிட்ட ஆல்மண்ட் ஃப்ளார் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் கோதுமை மாவு மட்டும் கூட போட்டுக்கலாம். ஸோ மாவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கணுங்க. ரொம்ப தோசை மாவு பார்த்துக்கு இருக்கக்கூடாது. ஸோ வேஃபில் மேக்கர் நல்லா சூடாகிடுச்சு. நல்லா சூடாக்கிட்டு ஊற்றுங்க. அப்போ தான் சீக்கிரம் வெந்து வரும். 2வது ஒட்டி பிடிக்காமல் இருக்கும். ஸோ ஒரே ஒரு கரண்டி, இல்லைனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஆனால் மாவு வந்து வெளில தள்ளக்கூடாது அந்த அளவுக்கு. நான் இதில் சோடா மாவு எதுவுமே போடலை. நல்லா பஃப்னு உப்பி வரும் பாருங்கள். ஸோ அதில் லைட் எரியுங்க. அந்த லைட் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நல்லா உங்களுக்கு பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. பயங்கர சாஃப்டாக இருக்குங்க.
ஸோ ரெடி ஆகிடுச்சு. 2 சாப்பிட்டா கூட போதும், இல்லை 1 1/2 சாப்பிட்டுட்டு போனால் கூட போதும் பசங்க. அவங்களுக்கு இது நல்ல எனர்ஜி ஃபுட்டு மாதிரி இருக்கும். நான் எடுத்த இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 8 வேஃபில் வந்துச்சு. ஸோ அது கரெக்டாக இருந்துச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து. ஸோ அவ்வளோதான். பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கபிலனுக்கு லஞ்ச் பேக் பண்ணணும். லஞ்சுக்கு இன்றைக்கி என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா சப்பாத்தியில் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு ரோல் பண்ணி தாங்க கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு தான் முட்டைக்கோஸ் வந்து எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி வந்து கேரட்டும் கேப்சிகமும் கட் பண்ணது இருக்குது. ஸோ முட்டைக்கோஸ் மட்டும்தான் இப்போ கட் பண்ணணும். ஸோ முட்டைக்கோஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பஜ்ஜி சீவுற கட்டையில் எடுத்து சீவினேன் அப்படின்னா ஈஸியாக கடகடன்னு வந்துடும். அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குற அன்றைக்கிலாம் எனக்கு கவலை இருக்காதுங்க. அவங்க கண்டிப்பாக சாப்பிட்டு வந்துருவாங்க. ஏன்னா எனக்கு எப்போ பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம வந்து இந்தியன் ஃபுட் ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னா மட்டும்தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டம். அதை வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பண்ணுவாங்க. அந்த தொண்டையில் வச்சு அதை முழுங்கி உள்ளே போகிறதுக்குள்ளார நம்ம ஒரு வழி ஆகிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஸ்கூலுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா சாப்பிட்றாங்க. இன்னொரு ரீசன் பக்கத்தில் இருக்கவங்க ஏதாவது பார்க்குறாங்களோ அப்படின்ற யோசனையிலேயே இந்த பசங்க வந்து சாப்பிட மாட்டேங்குதுங்க. எவ்வளோ சொன்னாலும் கேட்கவும் மாட்றாங்க. பக்கத்தில் இருக்கவனை நீ பார்க்காத, உனக்கு பசிக்கு நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னாலும் அதை காதுலையும் வாங்க மாட்றாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கீப் ஆன் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அம்மா அப்பாவோட கடமை. ஸோ முட்டைக்கோஸ் நறுக்கி முடிச்சாச்சுங்க. அது இப்போ எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்க பேலன்ஸ் முட்டைக்கோஸை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த டே வந்து ஒழுங்காக போகும். இப்போ வந்து வேஃபில் வந்து அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து கபிலனை எழுப்பி விடணும். அவன் எழுப்பி விட்டு இதுவாகிறதுக்குள்ளே ரெடி ஆகிடணும். கொஞ்சம் நேரம் அது வேகணும். ஸோ கிச்சன் இப்போதைக்கு இந்த நிலமையில தாங்க இருக்குது. அப்படி அப்படியே வெட்டி வச்ச நிலமையிலே இருக்குது. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ சப்பாத்தி தேய்க்கணும். சப்பாத்தி போட்டு எடுத்து தான் உள்ளே அந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்டஃப் பண்ணணும். ஸோ அந்த வேலைலாம் எனக்கு பெண்டிங் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். சாப்பிடல அப்படின்னா நம்மளே இதை கூட சாப்பிட்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது பயங்கரம். அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எல்லாருமே நல்லா எல்லா குழந்தைங்களுமே இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயுமே நல்லா நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. ரவுண்டு, ஸ்கொயரு, ஹார்ட்டு, ஸ்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிசைன் இருக்குது. ஸோ நான் ரவுண்டு தான் வாங்கியிருக்கேன். நார்மலாக இருக்கிறதே இருக்கட்டும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடகடன்னு நான் என்னோடய வேலைகளை பார்த்துட்ருக்கேன். ஏன்னா சப்பாத்தி போட்டு ஸ்டஃப் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ சப்பாத்தி தேய்க்கிறது ஒரு பக்கம் போட்டு எடுக்கிறதுன்னு இந்த வேலை தான் போயிட்டுருக்கு. ஸோ காலையில் இந்த ஒரு அவங்கள அனுப்புகிற அந்த ஒரு டென்ஷன் இருக்குது பாருங்கள். அது ஒரு வேளை பஸ்ஸை விட்டுட்டாங்க அப்படின்னா திரும்பி நம்ம கொண்டு போய் விடணுமே அப்படின்றதுக்காகவே வந்து இந்த ஒரு பரபரப்பு ஓடிக்கிட்டு இருக்குங்க. சப்பாத்தி போட்டுட்டு அதை எடுத்து வச்சு கொடுக்கறதுக்குள்ளார. ஸோ ரோல் ரெடி ஆகிடுச்சிங்க. அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி 2 சப்பாத்தி, அந்த உள்ள வெஜிடபிள் ஸ்டஃபிங், ஆரஞ்சு, கொஞ்சமாக கேரட். அங்கே பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எவ்வளோ சூப்பராக காலி ஆகிடுச்சின்ட்டு. மற்ற நாளில் இவ்வளோ காலியாக கடகடன்னு ஆகாது. ஸோ அவ்வளோதான். கபிலன் கிளம்பிட்டான். அடுத்து நம்ம குட்டி சார் எந்திரிப்பாருங்க. ஸோ கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இருக்காது. இந்த காலையில் டைம் நமக்கு ரெஸ்ட்டே இருக்காது. அவர் எந்திரிக்கிறதுக்குள்ளார அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ ஏஞ்சி வந்தாச்சுங்க. அவனை சொல்லியும் குத்தம் இல்லைங்க. அந்த ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு குளிச்சுட்டு திரும்பி வந்து உடனே சாப்பிட்ணும் அப்படிங்கும்போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நமக்கு வேறு வழியும் இல்லை. அவங்கள சீக்கிரம் எழுப்பிவிட்டாலும் அவங்களோட தூக்கம் கெடும். லேட்டாக எழுந்திரிச்சாலும் சீக்கிரமாக சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணுறது, இது அவங்க பழகி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த தண்ணி டெய்லி கொடுக்குறது அப்படின்றது கொஞ்சம் ஒவ்வொரு நாள்லாம் பயங்கர கஷ்டமாக இருக்குங்க. தண்ணி குடித்தா தான் இதை தருவேன், தண்ணி குடித்தா தான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் அதை குடிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. தூக்கமே இன்னும் கலையில். ஆனால் வந்து என்ன பண்ணுறது. ஸோ கபிலனும் கவனும் 2 பேருமே ஸ்கூல் போயிட்டாங்கங்க. இப்போ லஞ்சு செய்கிறதுக்காக வந்தாச்சு. லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரளா ரைஸ் தான் அந்த பக்கம் வெந்துட்டுருக்கு. அது கொஞ்சம் டைம் ஆகும். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கோவக்காலாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். ஸோ இன்னும் எங்கள் வீட்டுக்காருக்காக வந்து வேஃபில் இந்த பக்கம் ரெடியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த செடி லாஸ்ட் வீக் நான் எப்படி காட்டியிருந்தேன், நல்ல ஒரு ரெட்டு கலர் மாதிரி. இப்போ பாருங்கள் இலையெல்லாம் கொட்டி எப்படி ஆயிடுச்சுட்டு இதை கூட காட்டணுன்றதுக்காக தான் எடுத்தேன். ஸோ ஃபுல்லாக எல்லா இலையும் கொட்டிடுச்சு. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கிறது மட்டும்தான் இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சுண்டல் ஊற வச்சுக்கலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒன்று, இன்னொன்று சென்னா மசாலா செய்யலான்ற பிளானும் இருக்குது. ஸோ அதுக்கும் சுண்டல் ஒயிட் சுண்டல் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரௌன் சுண்டல் வந்து ஸ்ப்ரவுட் செய்யலான்றதுக்காக ஊற வச்சுக்கிறேங்க.
இதெல்லாம் ரெகுலராக கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேங்க. ஆனால் மறந்து போயிடுவேன். ஸோ ஞாபகம் வரும்போது டக்குன்னு அப்படியே செஞ்சிடுறது. ஸோ இப்போலாம் ரொம்ப ஞாபக மறதி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போலாம் நிறைய எழுதி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது இன்றைக்கி கொடுத்துருக்கோம், இன்றைக்கி சாப்பிட்ருக்கோம் அப்படின்ற அளவுக்கு. ஏன்னா பசங்க இப்போ நிறைய அந்த டிசீஸ் இந்த டிசீஸ்ன்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே பயமாக இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்றது மட்டும்தாங்க மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டுருக்குங்க. ஸோ கோவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அடிகனமான சட்டியாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போ தேங்காவை தான் போட்டு நல்லா கிளறிட்டுருக்கேன். கோவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வெத்தலை ரசம் வச்சுட்டேன். உள்ளே படுக்கையெல்லாம் மடித்து வைக்கணும். ஸோ அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. ஒரு பில்லோவை காணோம். பில்லோவை தான் தேடிட்டுருக்குறேன் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிடச்சிருச்சு, எடுத்து வச்சிட்டேங்க. ஸோ டெய்லி படுத்த படுக்கையை மடித்து வைக்கணும் அப்படின்ற பழக்கத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அடுத்து ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெந்துருச்சுங்க. இந்த ரைஸ் வெந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எடுத்து அழுத்துனீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இப்போ இன்னும் வேகாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் மாவாக அப்படியே கையில் வச்சு இது பண்ணோன்னா மாவாக திரண்டு வருங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை வடித்து விட்டுறலாம். லஞ்சு செஞ்சு வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. டெய்லி ஒரு தடவையாவது சாமி கும்பிட்றணும் அப்படின்றது எனக்கு பழக்கம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த ரைஸில் பாதி அளவுக்கு தேங்காய் சாதம் செய்ய போகிறேன். ஏன்னா எனக்கு தேங்காய் சாதம் சாப்பிட்ணுன்னு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. ஸோ தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த பக்கம் பசங்களுக்கு முட்டையும் வெந்துட்டுருக்கு லஞ்சுக்கு. ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 சப்பாத்தி, கொஞ்சமாக காலிஃப்ளவர் கோவக்காய் பொரியல், தேங்காய் சாதம், கொஞ்சமாக பச்சை பயிறு. ஸோ இதுதான் நம்மளோட லஞ்ச். நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.